ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம வீணாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், ஓல்டு இன்விடேஷன்ஸ், மெடிசன் பாக்ஸஸ், அது மட்டும் இல்லைங்க, மேரேஜ்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி மஞ்சப்பை, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சூப்பரான ஆர்கனைசராக மாற்ற போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அதாவது குட்டி குட்டி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் நிறையவே இருக்கும் நம்ம வீட்டில். ஸோ அதை தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு தூக்கி தான் போடுவோம். அதை வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்ற போகிறாங்க. பாருங்கள், அந்த பாட்டில்ஸுடைய மேல் பகுதியை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் வந்து இந்த டிப்ஸ்க்காக 3 பாட்டில்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த 3 பாட்டிலுடைய மேல் பகுதியையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பாட்டம் போர்ஷன் மட்டும்தான் வச்சுருக்கோம். அந்த பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. 3 பீஸ்லேயுமே அதே மாதிரி 4 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி கயிறு வந்து எடுத்துக்கோங்க. அந்த கயிறை ஒவ்வொரு பீஸ்க்கும் 2 கயிறுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கயிறை இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணி நீங்கள் வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், கீழே மேலேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கயிறையும் இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்து விட்டுட்டு, இப்போ நம்ம பாருங்கள் நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி அந்த கயிறை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அந்த கயிறுக்கு சென்டரில் வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு, அதாவது கட்டப்பை ஸ்டிக்கை வச்சுட்டு நீங்கள் நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 3 பீஸையும் அழகாக கட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் கட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கலர் டேப் எடுத்திருக்கேன். நீங்கள் கலர் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பெயிண்ட் கூட இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் வந்து கலர் டேப் எடுத்து மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வாய் பகுதியில் அழகாக வந்து 3 பாட்டில்லையும் ஒட்டி விட்டுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறை வந்து எடுத்து நீங்கள் கட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைட்லேயும் வந்து அழகாக கட்டிட்டு கொஞ்சம் கயிறு மேலே எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசர் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் டவல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. லஞ்ச் டவல் மட்டும் இல்லை, நீங்கள் நார்மல் டவல்ஸையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி டவல்ஸ் வந்து நம்ம எல்லா கிளாத் கூடயும் மடித்து வைக்கும்பொழுது நம்ம அவசரத்துக்கு தேடும்பொழுது கிடைக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து டவல்ஸ் மட்டும் தனியாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய இன்விடேஷன்ஸை எப்படி வந்து அழகாக வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதனுடைய மேல் பகுதியை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த மேல் பகுதியை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அழகாக வந்து பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 3 சைடில் மட்டும்தான் க்ளூ அப்ளை பண்ணோம். ஒரு சைடில் வந்து மேல் பக்கத்தில் வந்து க்ளூ அப்ளை பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம இந்த மாதிரி அழகாக பெயிண்ட் எடுத்து அந்த பார்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணும்பொழுதும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். ஆற வச்சு எடுத்த பிறகு நம்ம இதனுடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் வந்து போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம என்னுடைய பேக் சைட் திருப்பிக்கலாம். பேக் சைட் திருப்பிட்டு டபுள் சைட் டேப் வந்து 4 கார்னர்லேயும் அழகாக கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து ஒட்டி விட்டுருங்க. சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க. நம்ம ஆன்லைனில் தான் ஆர்கனைசர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளே கூட அழகாக வந்து ஆர்கனைசர்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுடைய ஒரு சைடில் வந்து நீங்கள் இதை ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மில்க் கார்டு, கேஸ் புக்கு, இபி கார்டு, சின்ன சின்ன கார்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கார்ட்ஸ் எல்லாம் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. எடுத்து யூஸ் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம மறுபடியும் இதிலே வச்சுக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கல்யாணத்துலலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா மஞ்சப்பை, அந்த மஞ்சப்பையை நம்ம அழகாக எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அது கூடவே நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து எடுத்திருக்கேன். அந்த அட்டைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த பையை கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த பையுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்டையை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த அட்டையை வச்சு இந்த பேகுடைய எல்லா பக்கங்களையும் எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எப்படி மார்க் பண்ணுறனோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த அட்டையில் அழகாக வந்து 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டு
அதுக்கப்புறம் அந்த அட்டையோடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு லேயரை எக்ஸ்ட்ரா வந்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க பென் வச்சு. அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற மாதிரியே ஊசி நூல் யூஸ் பண்ணி ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அந்த தையல் வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு மேலேயும் கீழேயும் வந்து டைட்டாக வந்து நாட் போட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க கயிறை. இதே மாதிரி நம்ம எல்லா தையலையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். கோகிலா, பேகம், தினேஷ் பாரதி, அட்வென்ச்சர் டைம், பர்கத் அன்வர், லக்ஷ்மி, தஹிரா பானு, சகுந்தலா, பகவதி ராஜேஷ், வசந்தராணி, அரசம்பட்டு வில்லேஜ் லைஃப், பிரதர்ஷனா, புவனேஸ்வரி, தௌலத் ஃபைசல், ஹசீனா, நிர்மலா, தமிழரசி, பத்மபிரியா, ரவிராஜி, அன்னபூரணி, தல தமிழ், மாயாவதி, விஜயலக்ஷ்மி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக வந்து ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 தையல் வந்து சென்டரில் வந்து போட்டு எடுத்திருக்கேன். கார்னரில் இருக்க அந்த 2 தையல் வந்து நீங்கள் போட வேண்டியதில்லை, நம்ம சென்டர் போர்ஷனில் மட்டும் தையல் போட்டால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம அந்த பேக்கை அந்த அட்டைக்கு மேலே வச்சு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி மற்ற 3 பக்கங்களையும் அழகாக வந்து மடித்து விட்டு இந்த மாதிரி பேக் சைடில் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிசரை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து ஹோல்ஸ் கிடச்சிருங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அடுத்தது ஒரு கயிறு எடுத்து ஹேங் பண்ணுறதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் அந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணி நீங்கள் அழகாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரை எப்படி வந்து பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள், இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிள்லாம் கட் பண்ணக்கூடிய அந்த நைஃபை எல்லாத்தையுமே வச்சு அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆர்கனைசரில் நீங்கள் 4 நைஃப் வரலும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த மஞ்சப்பையில் சூப்பரான ஒரு நைஃப் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரை வந்து ஈஸியாக வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 2 ரப்பர் பேண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி நீங்கள் போட்டு விட்டுருங்க. அந்த கண்டெய்னரில் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம அழகாக இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தைல பாட்டில்ஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 பொருளை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க இந்த 2 ரப்பர் பேண்ட் போதுங்க, ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் போதுங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த ரப்பர் பேண்டை மட்டும் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அழகாக போட்டு விட்டுட்டிங்கன்னா அழகாக தனித்தனியாக 4 போர்ஷன்லையும் ஒவ்வொரு பொருளை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி மெடிசன் பாக்ஸையும் குழந்தைங்க வந்து ஜெல்லிலாம் சாப்பிடுவாங்களா, அந்த ஜெல்லி சாப்பிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸையும் அழகாக வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு தூக்கி போட மனசு வரல. இப்போ நம்ம இதை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸை வந்து எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ண முடியுமோ நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. நான் முடிஞ்சவளும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு டேப் எடுத்துக்கலாம். அந்த டேப்பை யூஸ் பண்ணி அந்த மெடிசன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸை வந்து அழகாக ஓப்பன் ஆகாத மாதிரி ஃபுல்லாக டைட்டாக வந்து டேப் போட்டு விட்டுடலாங்க. 4 பக்கமும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த டேப்பையே யூஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படி கிஃப்ட் ரேப்பரும் இல்லைன்னா உங்கள் கிட்ட ஏதாச்சும் ஓல்டு கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளாத்தை வந்து வச்சு நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி 4 பக்கமும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 பக்கமும் ஒட்டி முடிச்சிட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். இப்போ எந்த பக்கமுமே அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது. இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கலாம். அந்த குட்டி கண்டெய்னருக்கு மேலே அழகாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த 2 பீஸையும் அழகாக வந்து அந்த பாக்ஸ் மெடிசன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மெடிசன் பாக்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் என்ன வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் விபூதியும் இன்னொன்றுத்தில் குங்குமமும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது நம்ம எங்கேயாச்சும் வெளியே கிளம்புறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக கொட்டி வைக்காதீங்க, கொஞ்சமாக வந்து கொட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டஸ்ட்டு படிஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சமாக கொட்டி தீர்ந்து போன பிறகு மறுபடியும் இதை ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், சேஃப்டி பின்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ எது போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் வந்து பண்ணாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.